ஐயா, அனைவருக்கும் வணக்கம். நேற்று நாம் ஒரு பதிவு பார்த்தோம். இன்னைக்கு மாம்பழ மோர். மாம்பழ மோர்னு ஒன்று இருக்குதா ஐயா? மாம்பழத்திலிருந்து நம்ம சாறு எடுத்து அதை போட்டு மோரில் கலந்து குடிக்க போகிறோம். நல்ல ருசியாக இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்களேன். நல்லா முடக்கு முடக்குன்னு குடிச்சு நல்லா இருக்கும். மலச்சிக்கலே வராது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஒரு கல்ல 2 மாங்காய் மாற இந்த மாம்பழம் நல்ல புளிப்பில்லாத மாம்பழம் வாங்கி நல்லா அதைய நல்லா இது போட்டு அதை ஒரு இது மாதிரி புழிஞ்சு நல்லா மிக்சியில் போட்டு அடித்து புழிஞ்சு அதை மாம்பழ சாறை எடுத்துக்குவாங்க. ஒரு டம்ளர் மோர், 1 டம்ளரு மோர். அந்த மோர் நல்லா புளிப்பில்லாத மோராக இருக்கணும். வேணும்னா நான் ஐஸு வேண்டான்னு தான் சொல்லுவேன். பானையில் நீங்கள் இது மாதிரி வச்சு நம்ம பழக்கப்படுத்தி அந்த பானை சின்ன குடுவை கூட இருந்தால் கூட பரவாயில்ல. அது மண்ணில் புதைச்சி வச்சிங்கன்னா அந்த மோர் இதை போட்டு கொஞ்ச நேரம் அப்படி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா சரி. இதை எடுத்து மத்தியான நேரத்தில் அந்த பானையில் வைக்கிற மோர், அந்த மாம்பழ மோர் ஊற்றி வச்சுக்கு ஒரு 10 டம்ளர் கூட ஊற்றி வைங்க. நம்ம 10 பேருக்குன்னா 10 டம்ளர். அதை எடுத்து குடிச்சிங்கன்னா மலச்சிக்கலும் இருக்காது, கண்ணுக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. நாளைக்கு இந்த மோர் எதை கூட பயன்படுத்தினா என்னென்ன பயன்ன்றதை நாளைக்கு சொல்கிறேன். ஐயா, நல்லதெல்லாம் சொல்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.